வணக்கம் உறவுகளே, எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நல்ல வெயில் காயுது. இப்போ எங்கள் மாடெல்லாம் நான் கழனியில் கட்டிட்டேங்க. கழனினா தண்ணி ஃபுல்லாக தேங்குதுங்க. இது கொள்மோடுன்னு சொல்லுவோங்க. கொள்மோடு வானம் பார்த்த பூமிங்க. மழை பெஞ்சாதான் இந்த மாதிரி இடத்துல வேர்க்கடலை போடுவோம். தரை தண்ணி தேங்கவே வாய்ப்பு இல்லைங்க. இந்த இடத்துல கொள்மோட்டில் அதிகபட்சமாக இந்த தொலைவு சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா கொள்மோடு தாங்க போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு தொடர்ச்சியாக எங்கள் கிராம விவசாய மக்கள் எல்லாருமே கொள்மோட்டில் வேர்க்கடலை தாங்க போட்டிருக்கோம். எங்கள் மாடுகளில் கழனியில் கட்ட முடியாதனால நான் கொள்மோட்டில் கட்டியிருக்கேங்க. நம்ம கழனி வேறு எங்கேயுமே இல்லைங்க. எதிர்க்க இருக்கிற பச்சை பசைன்னு இருக்கிற மரம் இருக்குங்க இல்லையா, அந்த இடம் தாங்க நம்ம கழனி. இது மேல் துண்டு நம்ம மேலே ஏற கொள்மோடு தாங்க. இதில் எவ்வளோ தண்ணி கீழே பூமியில் தேங்காதுங்க, உறிஞ்சிக்கினே இருக்குங்க. மாடுங்களுக்கு நிற்கிறதுக்கு நல்ல வசதியாகவும் இருக்கும். ஒவ்வொரு மாட்டையும் நான் ஒவ்வொரு நிழலாக பார்த்து தாங்க கட்டியிருக்கேன். ஏன்னா எங்கள் மாடுங்க வெயில் கொஞ்சம் தாங்காதுங்க. மேய்ச்சல் இருக்கிற வரைக்கும் இருக்குங்க, அப்புறமா நிழலை தேட ஆரம்பிச்சிருவாங்க. சின்ன கன்னிக்குட்டியிலேருந்து பெரிய கன்னிக்குட்டி, பெருசு பசு மாடு வரைக்கும் கொள்மோட்டில் தாங்க கட்டியிருக்கேன். இது பேர் தாங்க கொள்மோடு. கொள்மோட்டில் அதிகமான வெப்பந்தாங்க தாங்கக்கூடிய மணல் பகுதி இது தெரியுதுங்களா? இது நம்ம தொடப்ப குச்சி வீட்டில் தொடப்பம் ரெடி பண்ணுவோம் இல்லையா, அதுக்கான பில்லு தாங்க. இது ஒரு வகை பில்லு. வாங்க நேராக போனால் உங்களுக்கு நான் தெரியும். இங்கே நீட்டாக குச்சியாக இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா, அது எல்லாமே பூந்தொடப்பந்தாங்க. இது தாங்க எங்கள் கிராம விவசாய மக்கள் வீட்டுக்கு தொடப்பமாக யூஸ் பண்ணுறோம். இதை அடியிலேருந்து நம்ம கிள்ளோம்னாங்கன்னு வச்சுங்களேன், பாருங்கள், ஒவ்வொரு இணுக்கினீங்கன்னா தொடப்பம் உருவாக்கிக்கலாங்க. இந்த ஊமுல்லாம் நம்ம தட்டிட்டு தொடப்பமாக ரெடி பண்ணணும். ஒரு கட்டு முடித்து 30 ரூபா வரைக்கும் போகுதுங்க நம்ம கிராமத்தில். உங்கள் ஏரியாவில் எவ்வளோ போகுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சின்ன தொடப்பம்லாம் 10 ரூபாலேருந்து பெரிய தொடப்பம் 30 ரூபா வரைக்கும் இருக்குங்க. இது ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக கொள்மோடு ஃபுல்லாகவே தொடப்புங்க தாங்க அதிகமாக இருக்கும். எங்கள் பாட்டி மரங்கள்லாம் எங்கள் வயசானவங்கெல்லாம் அறுத்துட்டு போக மீதி கிள்ளி எடுத்த பிறகு எடுத்த மிச்ச மீதி தாங்க இது. இங்கே பாருங்கள், க்ளீன் பண்ணி எடுத்துன்னு போயிருக்காங்க. அதுக்கு தெரியுதுங்களா? இது தாங்க தேவையானது வரைக்கும் எடுத்து தட்டி ரெடி பண்ணிவிட்டு மிச்சம் மீதில் இப்படி வேஸ்டேஜெலாம் எடுத்து போட்டுருவாங்க. இது வீட்டாண்டெல்லாம் நம்ம கொண்டு க்ளீன் பண்ணுன்னு வச்சுங்களேன், இதில் இருக்க முள்ளெல்லாம் ஒவ்வொரு துணியிலையும் ஏறிச்சுன்னா அதாவது என்ன சொல்கிறதுனா குத்தினே இருக்குங்க, சுருக்குன்னு ஊசி போடுற மாதிரி இருக்கும். எவ்வளோ தொடப்பு முடிச்சு ஆகும் பாருங்கண்ணா. நம்ம அறுக்கணும்னு நினச்சோம்னா இனி ஃபுல்லாக இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணால் ஒரு 100 முடிச்சு வரைக்கும் நம்ம தொடப்பம் அறுக்கலாங்க. ஆனால் தொடப்பம் அறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் ஆல்ரெடி தொடப்பம் அறுத்து நம்ம வீட்டுக்கு தேவையான அளவுக்கு வச்சுருக்கோம். தெரியுதுங்களா நண்பர்களே? சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். விவசாயத்துக்கு ஆதரவு கொடுங்க. கிராம மக்களுக்கு ஒரு ஆதரவு. இது தாங்க பனை மரம், ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சுது. இதெல்லாம் தப்பு செடின்னுவாங்க. ஆல்ரெடி நம்ம மரம் வெட்டினா சாப்பிட்டு எத்தனை இது போல் வளர்கிற செடி தாங்க இது. யாரும் கண்ணெல்லாம் எடுத்துன்னு நடுறது கிடையாது. இது ஃபுல்லாகவே கொள்மோடு தாங்க.